அடிப்படையான ஒரு விஷயம் என்னென்னா, பிரதமர் தலைமையில் இருக்கிற கேபினெட்டு அவங்க நிறைவேற்ற தீர்மானங்கள், பாராளுமன்றம் நிறைவேற்றின மசோதா, இதெல்லாம் நீங்கள் பிரசிடென்ட்டுக்கு அனுப்புறீங்க. இப்போ வக்ஃப் போர்டு பில் அனுப்பிச்சிங்க, ஒரே ராத்திரியில் கையெழுத்து போடுறாங்க. ஏதோ ஒரு ஜனாதிபதி வராரு, அவர் கையெழுத்து போடாத ஒரு 3-4 மாதம் வைக்கிறார். அப்போது தமிழ்நாட்டில் வந்து ஸ்டாலின் அவர்கள் எப்படி குரல் எழுப்புறாரோ அந்த மாதிரி குரலை வந்து மோடி எழுப்ப மாட்டாரா? கண்டிப்பாக எழுப்புவார்ல. ஏன்னா அங்கே விதி அதுதான். இங்கே எப்படி முதல்வர் தலைமையில் இருக்கிற கேபினெட் ரெக்கமெண்ட் பண்ணுறதை அப்ரூவ் பண்ணுறதை நீங்கள் ஒத்துக்கணுமோ, அதே மாதிரி அங்கே பிரதமர் தலைமையில் இருக்கிற கேபினெட் சொல்கிறத நீங்கள் ஒத்துக்கணும். அங்கே இருக்கிற பாராளுமன்ற தீர்மானத்தை நீங்கள் ஒத்துக்கணும். இங்கே இருக்கிற சட்டமன்ற தீர்மானத்தை ஒத்துக்கணும். அங்கே மோடிக்கு ஏதாவது இந்த மாதிரி விஷயங்கள் ஜனாதிபதிகிட்ட ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்ததுன்னா அங்கே பாஜக கட்சி இதை பார்த்துட்டு பேசாமல் இருக்குமா? அவங்க பேசாமல் இருப்பாங்களா? அவங்க எப்படி வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பாங்க? கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இங்கே வந்து உரிமைகள் பறிக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களின் அந்த அவங்களுடைய எண்ணங்கள் இருக்குல்ல, அதை பிரதிபலிக்கிறது தான் அசம்பிளி, பாராளுமன்றம். ஸோ அசம்பிளியில் இருக்கிற எம்எல்ஏக்கள் மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கிறார்கள். அவங்க எண்ணங்களை வந்து நீங்கள் ஒரு தனி மனிதராக உட்காந்து நீங்கள் வீட்டோ பண்ணிங்கன்னா அப்புறம் ஜனநாயகத்துக்கு என்ன மதிப்பு இருக்குது ஆக்சுவலாக? அதனால் அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்போட அந்த உணர்வு இருக்குன்றது நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக.